தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பால் உற்பத்தி அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த வெலண்டாமரம் கிராமத்தில் பால்வள மேம்பாட்டு தேசிய திட்டத்தின் கீழ் சுமார் 17 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பால் குளிரூட்டு மையத்தை மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், இதுவரை பால்வளத்துறை வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது என்று கூறினார். பால்வளத்துறை தற்பொழுது நலிவடைந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறிய விமர்சனங்கள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அவர் சொல்லும் குற்றச்சாட்டு கொரோனா காலத்தில் நடைபெற்றது. ஆனால் தற்போது 38 லட்சம் லிட்டர் பால் தமிழகம் முழுவதும் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது என்றும் இது புதிய உச்சம் என்றும் விளக்கம் அளித்தார். ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தபோது அவருடைய தொகுதியிலேயே பால்வளத்துறையில் நஷ்டம் ஏற்பட்டது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்தார். மேலும் பால் விற்பனையில் அதிமுக ஆட்சியில் 10 விழுக்காடு மட்டுமே சில்லறை விற்பனை இருந்தது என்றும் தற்போது முழு அளவில் சில்லறை விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். புதிய பிஎம்சி பல்க் மில்க் கூலர்ஸ் வைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட ஒரு 30,000 லிட்டர் பால் கூடுதல் கொள்முதல் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த பால் இப்போ அதிகமாக வருது. ஆவின் வரலாற்றில் இப்போது வாங்குகின்ற சுமார் 38 லட்சம் லிட்டர் பால் முன் எப்போதும் கடந்த கால வரலாற்றிலே வாங்கினது இல்லை. ஆனால் இப்போ தான் ஹையஸ்ட் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட். நம்முடைய கோவிட் வந்த காலகட்டத்தில் ஒரு சில மாதங்கள் பால் இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அன்னைக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ் யாரும் இல்லை, யாருக்குமே பால் விற்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் லோக்கல் சேல் கிடையாது. ஏன்னா இந்த COVID-19 உள்ள இம்பாக்ட். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மதுரையில் ஆவின் பாலில் தண்ணீர் கலந்ததாக வெளியான வீடியோ திணிக்கப்பட்ட பொய்யான சம்பவம் என்று விளக்கம் அளித்தார். பழைய வீடியோ காட்சியை எடுத்து ஆவின் நிர்வாகத்திற்கு அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது என்றும் கூறினார். தவறான வீடியோ வெளியிட்ட ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அமைச்சர், இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகைகளுக்கு தவறான செய்திகளை அளித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார்.